வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம ஜீரா ரைஸும் தால் தடுக்காவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா விட்டு, ஜீரா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலை பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வறுபட்டதும் வடித்து வச்ச பாஸ்மதி சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா கிளந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிக்கலாம். இப்போது தால் தடுக்கா பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக்கு துவரம்பருப்பு எடுத்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஆளாக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு குக்கரை மூடி போட்டுக்கோங்க. குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் பருப்பு வேக விடுங்க. அடுத்து அடுப்பில் அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயத்து கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மெலிசாக கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. பருப்பு கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டு பருப்பில் ஊற்றிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி பருப்பு இறக்கிக்கோங்க. தால் தடுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.